நடப்பு ஐபிஎல் தொடரின் 62வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியும் டெல்லி அணியும் மோதியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன்கள் சேர்த்தது. இந்த ஆட்டத்தின் போது பெங்களூரு அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி வழக்கம்போல் தொடக்க வீரராக இருந்து அதிரடியாக ஆடி வந்தார். குறிப்பாக அவர் களத்தில் இருந்து சந்தித்த சில பந்துகளிலேயே அணிக்கு சிறப்பான தொடக்கம் தர வேண்டும் என்பதற்காக அதிரடியாக சிக்சர்களை விளாசி வந்தார். இந்நிலையில் ஆட்டத்தின் 3வது ஓவரை டெல்லி அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா வீசினார். அந்த ஓவரின் முதல் பந்தை பவுண்டரிக்கும் 2வது பந்தை சிக்சருக்கும் விளாசினார் விராட் கோலி. இதில் முதல் பந்தினை வீசிய இஷாந்த் சர்மா அதனை ஆப் சைடு ஸ்டெம்புக்கு மேல் செல்வதை போல் இன்ஸ்விங் செய்து வீசினார். இந்த பந்தை சரியாக கவனித்து பவுண்டரிக்கு தட்டிவிட்டார் விராட் கோலி. அதன் பின்னர் இஷாந்த் சர்மாவிடம் பேசிய விராட் கோலி, நான் தான் ஆப் சைடு தட்டி விடுகிறேன் என்று தெரிகின்றதானே, அங்கே ஒரு ஸ்லிப் வைக்க வேண்டியதுதானே என்பது போன்ற சைகை காட்டி ஏதோ பேசினார். ஆனால் இஷாந்த் சர்மா தனது ஃபீல்டிங் செட்டப்பில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அடுத்த பந்தை சிக்சருக்கு விளாசிய விராட் கோலி அடுத்த பந்தில் ரன் எதுவும் எடுக்கவில்லை. இதையடுத்து 4வது பந்தினை வைடாக வீசிய இஷாந்த் சர்மா அதற்கு ரீபால் வீசும்போது முதல் பந்தினை போல் நல்ல இன் ஸ்விங்கர் வீசினார். அந்த பந்தை எதிர்கொண்ட விராட் கோலி அதனை முதல் பந்தினை போல் அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் அந்த பந்து பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் பேரலிடம் தஞ்சம் அடைந்தது. விராட் கோலியின் விக்கெட்டினை கைப்பற்றி உற்சாகத்தில் இருந்த இஷாந்த் சர்மா விராட் கோலியிடம் சென்று ஏதோ சொன்னபடி சிரித்துக்கொண்டு அவருடன் விளையாட்டாக அவர் மீது சாய்ந்தபடி நடந்து சென்றார். அப்போது விராட் கோலியும் சிரித்தபடி பெவிலியனை நோக்கி சென்றார். இந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. இந்த ஆட்டத்தில் விராட் கோலி 13 பந்துகளை எதிர்கொண்டு ஒரு பவுண்டரி மற்றும் 3 சிக்சர் விளாசி 27 ரன்கள் எடுத்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யவும்.